ஓகே, தொடருங்க. ஓகே ஓகே ஐயா. Praise the Lord, Pastor John Paul Anand. Okay, praise the Lord. தொடருங்க. Everything okay now? Okay, thank you. You're welcome. நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு தேவ செய்தியின் தலைப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை கைப்பற்றுதல் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர் நேச்சுரல் நாலேஜ். விசுவாசம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் விசுவாசத்தை பற்றி, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அறிவை நாம் எப்படி கைப்பற்றி வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்கிற காரியத்தை நாம் இந்த நாளிலே கவனம் செலுத்த போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஐம்புலன்களுக்கு உட்பட்டிராத, ஐம்புலனுக்கும் மேலான உயர்ந்த வாழ்க்கை வாழ்வது படியாக தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லாருக்கும் தெரியும், மனிதன், இயற்கையான ஒரு மனிதன், அவனுக்குள்ளே 5 சென்சஸ் இருக்கிறது என்று அறிவோம், ஐம்புலன்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த ஐம்புலன்களையும் கடந்து, அதுக்கு உட்பட்டிராத ஒரு மேலான, ஒரு உயர்ந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என்ன தேவைப்படுகிறது? நமக்கு அறிவுசார் அறிவு, அதாவது ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் தேவை. இந்த உலகத்துல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ நாம் எல்லாருக்குமே ஒரு அறிவுசார் அறிவு, அதாவது இன்டலெக்சுவல் நாலேஜ் தேவை. அந்த இன்டலெக்சுவல் நாலேஜினால இந்த உலக வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களிலே வெற்றி எடுக்க அது சாத்தியமாகிறது. ஆனால் ஆவிக்குரிய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எந்த ஒரு அறிவு மிக முக்கியம் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு. அந்த அறிவுதான் விசுவாசம் என்பது. ஆகவே ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் வெற்றிகளோடு வாழ வேண்டும் என்றால் விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு எங்கிருந்து வருகிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனிடத்திலிருந்து அந்த விசுவாசம் நமக்கு வரக்கூடியதாய் இருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய அசாதாரணமான தன்மையிலிருந்து பிறக்கிற ஒரு வித்தாக இருக்கிறது. ஆகவே தான் விசுவாசமே நம்மை ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறது. இந்த விசுவாச அறிவு என்பது தெய்வீகமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது ஒரு மூட நம்பிக்கை அல்ல.
எபிரேயர் 11:1 விசுவாசத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. உறுதியாய் நம்புகிற ஒரு காரியம் விசுவாசமாகும். அதாவது நாம் காணாவிட்டாலும் காணப்படாவிட்டாலும் அது நிச்சயமாய் அங்கே இருக்கிறது என்பது விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 உலகத்தை குறித்ததான அறிவு நமக்கு தேவை. ஒன்று, இந்த இயற்கை உலகத்திற்கு உட்பட்டு வாழ என்ன தேவைப்படுகிறது? ஐம்புலன்கள் மூலம் உண்டாகுகிற வருகிற அறிவு தேவை. அது இந்த உலக இயற்கையான வாழ்க்கையில வெற்றி பெற. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. இது முற்றிலும் ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை சாத்தியம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்போ காணப்படாதவைகள் இருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதுதான் நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நாம் வெறும் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதை வைத்து மட்டும் ஓட்டுகிறது அல்ல, காணப்படாதவைகள் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட அறிவிலிருந்து வருகிற அந்த விசுவாசம், தெய்வீக விசுவாசத்தினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 18ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 4:18 ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஐம்புலன்களினால் இந்த இயற்கை உலகத்திலே நாம் எல்லாத்தையும் காண்கிறோமே, இதெல்லாம் நிலையானது அல்ல, அநித்தியமானவைகள். அப்பொழுது நிலையானவைகள் எது? நித்தியமானவைகள் எது? காணப்படாதவைகள். இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் காண முடியாது, ஆனாலும் அது நிச்சயமாய் அது உண்டு. ஆகவே விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆகவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், காணாத உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இப்பொழுது நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகம் இந்த ஐம்புலன்களால் நாம் காண்கிறோம், உணர்கிறோம், அறிகிறோம். இது நிஜமானது அல்ல, இதெல்லாம் அநித்தியமானது. இப்பொழுது இருக்கிற வானம் பூமி எல்லாம் அழியக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் காணாத உலகம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்பது ஒன்று இருக்கிறது. தேவன் வாசம் செய்கிற ஒரு நிலையான இடம் இருக்கிறது. அந்த காணாத தேவனை, காணாத உலகம், அதுதான் நிச்சயமான காரியம், சாத்தியமான காரியம். அதை அடைவதற்காகத்தான் நாம் எல்லாருமே பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசத்துக்காகத்தான் விசுவாசம், நமக்கு தெய்வீக விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காண்கிற உலகம் அநித்தியமானவைகள், ஆனால் காணாத உலகமோ நித்தியமானது. உதாரணமாக, காற்றை நம்மால் பார்க்க முடியாது, ஆனாலும் காற்றில்லாமல் நம்மால் வாழ முடியாது. அதை விளங்கிக் கொள்கிறோம். காற்றை நாம் இந்த இயற்கை கண்ணால் பார்க்க முடியாது,
ஆனால் அந்த காற்றிலிருந்து நமக்கு ஆக்சிஜன்லாம் கிடைக்கிறது. எல்லா ஜீவராசிகளும் அதுலதான் உயிரே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காணாதவைகளாய் இருந்தாலும் அது இல்லை என்ற பொருள் அல்ல. அது அங்கே இருக்கிறது. அதுதான் மிக அத்தியாவசியமாய் இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் அதுதான் வாழ்வு கொடுக்கிறது, ஆக்சிஜன் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கூடாத காரியம். ஆகவே நாம் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவாகிய அந்த தெய்வீக விசுவாசம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு விதையை போன்றது. அதை தேவன் நமக்கு நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவியிலே நாம் மறுபடியும் மாம்சத்திலே தாயின் வயிற்றிலே பிறக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தை கேட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவை மேல விசுவாசம் வந்த பிறகு அவரை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே அந்த விசுவாசம் என்கிற விதையை வைக்கிறார். அது தெய்வீகமானது. நாம் ஒவ்வொரு நாளும் அதை வளர்க்க வேண்டியது நம்முடைய அவசியமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் தான் தேவனுடைய அசாதாரண வல்லமையோடு நம்மை இணைத்து விடுகிறது. அந்த அசாதாரணமான வல்லமையினால் தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றிகரமாய் ஓடுகிறோம். விசுவாசம் நம்மை தேவதரமான வாழ்க்கை வாழ வைக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? தேவனால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் அதே மார்க்கின் புஸ்தகம் 9:23 அந்த தேவதரமான அந்த விசுவாசம் நமக்குள்ளேயே அவர் வித்தாக விதையாக வைத்திருக்கிறபடினால் இப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்றால் மார்க்கு 9:23 விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். லூக்கா 1:37 தேவனால் எல்லாம் கூடும். இப்பொழுது இங்கே வாசிக்கும் பொழுது மார்க்கு 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்மாலும் தேவனை போல எல்லாம் கூடும் என்ற காரியத்தை பார்க்கிறோம். யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33 வாசிக்கும் பொழுது தேவன் உலகத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஏசப்பா சொல்வதை பார்க்கிறோம். ஏசப்பா இதே உலகத்துல தான் வாழ்ந்தாரு, ஆனாலும் அவர் ஜெயித்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே வாசிக்குது. அது நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது என்றால், தேவனால் பிறப்பிப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் தேவனால் மறுபடியும் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். ஆண்டவராகி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்று அவரை ஆராதிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம். ஆகவே இப்பொழுது நாமும் என்ன செய்யலாம்? தேவனால் பிறப்பிப்பதெல்லாம் என்ன செய்கிறது? இயேசுவை போல தேவனை போல நாமும் உலகத்தை ஜெயிக்க உதவி செய்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாய் இருக்கிறதுனால் நம்முடைய விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாய் இருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அன்றி விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யாரெல்லாம் இயேசு
தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிப்பாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ தேவனும் ஜெயிக்கிறார், அவரை விசுவாசிக்கிறவர்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆகவே தான் இது தேவதரமான விசுவாசம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். அதை தான் தேவன் நம்முடைய இருதயத்திலே நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது வைத்திருக்கிறார். தேவனால் செய்ய முடிகிற அனைத்து காரியமும் இன்றைக்கு விசுவாசிக்கிறவனாலும் செய்ய முடியும் என்றுதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஏசப்பா சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று ஏசப்பா சொன்னார். இப்போ இயேசு இருந்தார், எல்லா கிரியைகளை நடப்பித்தார். சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவம், வியாதி, நோய், சாபங்கள், மனுஷனுக்கு வேண்டிய எல்லா பரிகாரங்களையும் செய்து அவருடைய ஜீவனை விட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே போய் அவர் வேண்டிக் கொண்டு அங்கிருந்து நமக்கு அந்த விசுவாசத்தை, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இந்த விசுவாசத்தின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. பிசாசு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக செயல்படுவதில்லை, ஆனால் அவன் ஒரு காரியத்தில் எச்சரிக்கையாய் இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு எதிராக அவன் செயல்படக்கூடியவனாய் இருக்கிறான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ சாத்தான் எதன் மேல் கவனமாய் இருக்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு எதிராக அவன் வேலை செய்கிறான். கோதுமை சுலகிலே புடைக்கிறது போல புடைத்தால் அநேகர் அந்த விசுவாசத்தை விட்டு வழிவிடுவார் என்று அவன் அறிந்துதான் அப்படி செய்கிறான். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அந்த நேரத்திலே அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்று தான் ஜெபிக்கிறார். பிசாசனுடைய செயல் திட்டமே உங்களுக்குள் சந்தேகத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழக்கும்படி அவன் செய்ய பார்க்கிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆதாம் ஏவாளுக்கு, எல்லா தோட்டத்தில் விருட்சங்களின் எல்லா கனியையும் நீ புசிக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்க புசிக்க கூடாது என்று எச்சரிக்கை செய்திருந்தார். ஆனால் ஆதியாகமம் 1 வாசிக்கும் பொழுது அந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று பார்க்கிறோம். அது ஸ்திரியை நோக்கி என்ன சொல்லிச்சு? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்ற ஒரு சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை குறித்தான ஒரு சந்தேகத்தை அவன் அங்கே எழுப்பி விடுவதை பார்க்கிறோம். ஆகவே எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சந்தேகத்தை உருவாக்கி அதன் மூலம் அவருடைய விசுவாசத்துக்கு எதிர்த்து நிற்பதுதான் பிசாசின் தந்திரமாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் என்று இழக்கிறோமோ அன்று நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்படுகிறோம் என்பதை பிசாசு நன்கு அறிந்திருக்கிறார். அதனால் தான் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரியாக பிசாசு செயல்படுகிறான். பல விதங்களிலே, பல குடும்பங்களிலே சந்தேகம் என்ற காரியத்தை உருவாக்கி
அவருடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதனால் தேவனுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்குள்ளே ஒரு தெய்வீக சூழலை, ஒரு டிவைன், ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை உண்டாக்குகிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சீஷர்கள் தவறு செய்யும் பொழுது தேவன் பொறுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் சீஷர்கள் விசுவாசம் இல்லாத போது தேவன் அதை பொறுத்து கொள்ளவில்லை. அவர் அதை கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? எதுவரைக்கும் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று கடிந்து கொள்வது பார்க்கிறோம். ஆகவே இயேசுவின் பார்வையிலே விசுவாசம் மின்மை பெரும் பாவமாக இயேசு காண்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அந்த விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ சாத்தியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலதான் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகளால் அல்ல உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தேவன் விசுவாசத்தினாலதான் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய தேவன் விசுவாசத்தின் ஊற்றாய் இருக்கிறார். விசுவாசத்தை தோக்கிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அந்த தேவரக விசுவாசத்தினால்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று நாம் மிக தெளிவாக இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்துக்கு உருவாக்குகிற திறன், கிரியேட்டிவ் பவர் கூட இருக்கிறது என்று பார்க்கிறோம். விசுவாசத்தால் நமது ஆவிக்குரிய அழகான உலகத்தை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். விசுவாசத்தினால் நம்முடைய சூழ்நிலைகளையும் கூட நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். விசுவாசம் என்பது நம்பது மட்டுமல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய கண்களில் பார்க்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. எளிதாய் நடக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. ஒரு மழை காலம் வருது, அது அங்க மேகம் இருக்கு, இடி இருக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். இது எளிதாய் நடக்கக்கூடிய காரியம். ஆனால் எளிதாக, அதாவது விசுவாசம் என்பது நடக்கக்கூடாத காரியங்களை நம்புவதும் சாத்தியமற்ற காரியங்களை பார்ப்பதுதான் விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது ரோமர் 4:18-23 வாசித்தால் அவன் நம்புவதற்கே ஏது இல்லை என்று பார்க்கிறோம். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் விழுந்து போனதையும் கூட அவன் எண்ணவில்லை என்று பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அவன் வல்லவனான பார்க்கிறோம். அந்த விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது. ஏறக்குறைய 99 வயதிலே அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அங்கே ஈசாக்கு பிறந்ததை பார்க்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:6 நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் சந்தேகம் அல்ல, அதாவது அது காண்கிறவைகளை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை என்று பவுல் சொல்லுகிறார். வெறும் கண்ணால பார்க்கிறத மட்டும் பார்த்து அப்படியே நம்ம வாழ்வோம் என்றால், ஐம்புலன்களுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், மாம்ச கண்களிலே நாம் பார்த்து அதையே சார்ந்து விசுவாசித்து வாழ்வோம் என்றால் அதுதான் நம்முடைய உண்மையான விசுவாசத்துக்கு எதிரியாக இருக்கிறது. எதை காண்கிறோமோ அதையே சார்ந்து வாழும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி முதிர்ச்சி எல்லாம் ஏற்படுவது ஒரு கடினமான காரியமாய் மாறுகிறது. நம்பிக்கை
மற்றும் விசுவாசத்துக்குள்ள வேறுபாடு நமக்கு தெரியணும். விசுவாசமானது நம்பிக்கையிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தின் மேல் உள்ள நம்பிக்கை வைப்பது நம்பிக்கை ஆகும். ஆனால் விசுவாசம் என்பது நிகழ்காலம், இப்பொழுது இன்று இந்த நிமிஷத்தில் நடக்கக்கூடிய காரியம்தான் விசுவாசம். எதிர்காலத்திற்கு நம்பிக்கை தேவை, ஆனால் நிகழ்காலத்திற்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசம் தேவை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிரி நம்முடைய விசுவாசத்தை எதிர்க்கிறான் என்பதை நாம் மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம் மனத்திலே ஒரு குத்து சண்டை மைதானம் போல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சந்தேகம், குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள், பயங்கள் நமக்கு விரோதமாய் போர் செய்து நம்முடைய விசுவாசத்தை குலைக்க வகை தேடுகிறது. இவைகள் உங்களுடைய விசுவாசத்தை மேற்கொண்டால் அந்த நாள் முழுதும் தோல்வியிலே கடந்து போகிறோம். ஆனால் அதே நேரத்திலே உங்கள் விசுவாசத்தினால் வருகிற எல்லா சந்தேகங்களையும், குழப்பத்தையும், பயத்தையும் நாம் மேற்கொள்ளும் போது அந்த நாள் முழுவதும் வெற்றி உள்ள வாழ்க்கையா வாழ்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசம் தேவை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை விசுவாசித்து அதிலே செயல்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நான் விசுவாசித்தால் மட்டும் போதாது, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை நாம் செயல்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் மட்டும் போதும், ஏதும் செய்ய தேவையில்லை என்று அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. விசுவாசம் இருந்தால் அங்கு நிச்சயமாய் கிரியை இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். அதை நாம் மறக்க கூடாது. விசுவாசம் செயல்படும், அது அமைதியாக இருக்காது. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த 12 வருஷமான ஸ்திரியை பற்றி பார்க்கிறோம். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். அவள் தன் வீட்டிலே அமைதியாக இருக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று அப்படியே அமைதியா உட்கார்ல. அவள் எழும்புகிறாள். 12 வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல வைத்தியர்களை சந்தித்து எல்லா பணமும் செலவழித்து சரீரம் மிகவும் மெலிந்து பலவீனமான நேரத்தில கூட அந்த விசுவாசம் அவளை எழுப்ப செய்கிறது. என்ன விசுவாசம் வந்தது? நான் எல்லா இடத்துக்கும் போனேன், எனக்கு சுகம் கிடைக்கல. அந்த இயேசுவை பத்தி கேள்விப்பட்டேன், அவர் சுகம் அளிக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே நான் எழுந்துக்குவேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது சுகமாவேன் என்று சொல்லி அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை கிரியை மூலமாய், செயல் மூலமாய் அவள் வெளிப்படுத்தினாள். அவள் சிரமப்பட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு கிடைத்த அந்த நல்ல வாய்ப்பை, இயேசு அங்க வருகிறார் என்று கேள்விப்பட்ட அந்த நல்ல வாய்ப்பை விட்டு விடாமல் தீவிரமாய பின் சென்று பல இன்னல்களை தாண்டி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை எடுத்து கொண்டாள். இயேசுவும் அவளை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பாராட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். லூகாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43 48 வாசிக்கும் போது அவர் அவளை பார்த்து, ஸ்திரீயே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமலேயே அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அப்படியே இந்த விசுவாசத்தை அதனாலே சுகத்தை எடுத்துக்கொண்டாள் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பெண், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை குணமாக்கட்டும் என்று வீட்டிலே அமைதியாய் இருந்திருந்தால் அவள் அந்த சுகத்தை கண்டிருக்க மாட்டாள். அவள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாள். தீவிரமாய் விசுவாசத்தை அவள் கஷ்டப்பட்டு அவள் கிரியை மூலமாய் போய் வஸ்திரத்தை தொட்டு அற்புதமான சுகத்தை பெற்று முடித்தார். இன்றைக்கு கூட ஏசப்பா ஏற்கனவே சிலுவையில எல்லா கிரியைகளையும் செய்து முடித்து விட்டார். உங்களுக்கும் எனக்கும் இம்மைக்கு மறுமைக்கு வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் இட் இஸ் பினிஷ், எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே அவர் ஜெயமாய் சொன்னார். ஆகவே இயேசு என்ன காரியங்களை செய்து சிலுவையிலே முடித்தாரோ அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமாய் இருக்கிறது.
வெறும் நம்முடைய வார்த்தையிலே இயேசு பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. ஏற்கனவே இயேசு என்ன காரியத்தை செய்து முடித்தாரோ அதை நம்புவதுதான் விசுவாசம். பிசாசு ஒரு தந்திரக்காரன். எப்ப பார்த்தாலும் நீ சுகமானோன்னு சொல்லி எல்லாம் எதிர்காலத்திலேயே பேசி கொண்டிருப்பான். ஆனால் உன் எதிராகிய சாத்தான் எல்லா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தில் தான் நடக்கும் என்று சொல்லுவான். ஆனால் அது பொய். அவன் பொய் பறைசாற்றுகிறான். வேதம் தெளிவா சொல்லுது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஹீலிங் ஆயிட்டோம், சுகம் கிடைச்சிடுச்சு. ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? இனிமே உனக்கு வரும், எதிர்காலத்துல வரும்னு சொல்லி அவன் பொய்யாக வசனத்தை திருத்தி பேசுகிறான். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் செய்து முடித்த கிரியைகளை அப்படியே நாம் விசுவாசித்து ஸ்தோத்திரித்து நாம் அதை அப்படியே பெற்றுக்கொள்வோம். அவருடைய இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் நம் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து விட்டார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக்கி விட்டார். ஆகவே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சரீர பிரகாரமா தான் இந்த பூமியில் இருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியாய் நாம் உன்னதங்களிலே தேவனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களை விசுவாசத்திலே அனுபவிப்பதற்கான சட்டபூர்வமான அதிகாரத்தை நாம் எப்போது அவருடைய பிள்ளைகளாக மாறினோம் அப்போதிலிருந்தே நாம் இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள பாத்திரமாய் இருக்கிறோம். ஆகவே இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எதற்கும் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள விசுவாசம் என்ற வித்தை வைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நமக்குள் இருக்கிறது, இயேசு நமக்குள் இருக்கிறார், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. அதனால் நம்ம கட்டி எழுப்பிக் கொள்வோம், விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். பவுலை போல நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் போராட்டத்தை போராடுவோம். கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொள்வோம். அதுவே நம்மை நீதியின் கிரீடத்துக்கு நேராய் நடத்தும். அது அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். கர்த்தர் தாம் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவரக விசுவாசத்தை எல்லாருக்குள்ளே கொடுத்து கர்த்தருக்காய் இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படி எல்லாரையும் எழுப்புவோராக. மாபெரும் எழுப்புதல் புரட்சி உலகத்திலே உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதாக. அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த செய்தி கேட்ட உங்களை யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை. அருமையான வார்த்தையை கேட்கும் பொழுது பிசாசனன் தடை செய்ய பார்த்தான். ஆனா அவனுக்கு அந்த எல்லாட பாஸ்டர் வார்த்தையிலையும் கத்தோட வார்த்தையை கேட்டும் பொழுது அதை அவனுக்கு எடுக்க முடியல, தடை செய்ய பார்த்தான். ஆனா இயேசுவின் நாமத்தினால அவர் அதை அதட்டி பாஸ்டரோட வார்த்தை எங்களை கேட்கறதுக்கு அந்த கிருபைகளுக்கு நான் நன்றி